இன்றைய முக்கிய செய்திகள். பாகிஸ்தான், வடகொரியா போன்று அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனை நடத்தும். உலகை 150 முறை தகர்க்க தேவையான அணுகுண்டுகள் உள்ளதாக ட்ரம்ப் கொக்கரிப்பு. தெருநாய்கள் வழக்கில் வரும் 7ஆம் தேதி தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். உணவளிப்பவர்களை கட்டுப்படுத்த நெறிமுறைகளை வெளியிடவும் முடிவு. பாஜகவின் எந்த சதி திட்டங்களும் தமிழ்நாட்டில் எடுபடாது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மோசடி என்றும் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னை தலைமைச் செயலகத்தில் வரும் 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கு விதிமுறைகளை வகுப்பது குறித்து ஆலோசனை. வணக்கம். பாகிஸ்தான், வடகொரியா போன்ற நாடுகளை அணுகுண்டு சோதனை நடத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனை நடத்த உள்ளதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா, நாகாசாகி நகரங்கள் மீது அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். அந்த 2 நகரங்களும் இருந்த தடமே தெரியாமல் உருக்குலைந்தன. இந்த நிகழ்வுகளை அடுத்து அணு ஆயுதங்களின் கொடூரத்தை உணர்ந்த உலக மக்கள் உறைந்து போயினர். இதையடுத்து 1970ஆம் ஆண்டு அணு ஆயுத பரவல் ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் கையெழுத்திடவில்லை. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட வடகொரியா 2009ஆம் ஆண்டு அமெரிக்கா மீது குற்றம் சாட்டி வெளியேறியது. இந்நிலையில் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்ததுடன் பல்வேறு தடைகளும் விதித்தார். இதனால் அதிருப்தி அடைந்த புட்டின் கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவுடனான அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அறிவித்ததுடன் கடந்த 21ஆம் தேதி ப்ரோவெஸ்னிக் எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணையை சோதனை நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக கடலில் செல்லும் பொசைடன் எனப்படும் அணு ஆயுத ட்ரோனை 29ஆம் தேதி ரஷ்யா சோதித்தது. இவற்றின் தொடர்ச்சியாக கப்ரோவ்ஸ்க் என்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலையும் ரஷ்யா அறிமுகம் செய்தது. இதனால் அதிர்ந்து போன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனை நடத்தப் போவதாக அறிவித்துள்ளார். சீனா, பாகிஸ்தான், வடகொரியா போன்ற நாடுகளும் ரகசியமாக அணு ஆயுத சோதனை நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளவர், இதனால் வல்லரசு நாடாக மதிக்கப்படும் அமெரிக்கா மட்டும் எப்படி கைகளை கட்டிக்கொண்டிருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உலகத்தை 150 முறை தகர்க்க தேவையான அணுகுண்டுகள் அமெரிக்காவிடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை உறுதிப்படுத்தியுள்ள அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் கிறிஸ் ரைட், மிக விரைவில் இந்த சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அவை எங்கே நடத்தப்படும் என்பதை இப்போது கூற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவை தொடர்ந்து அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனை நடத்தப் போவதாக அறிவித்திருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. தெருநாய்களுக்கு சிலர் உணவு வைப்பதை காண முடிவதாகவும் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் வரும் 7ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரிப்பது குறித்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு தெருநாய்கள் அனைத்தையும் பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு அன்சாரியா அமர்வு தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்து பிடித்த இடத்திலேயே விட வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் தெருநாய்க்கடி குறித்து வழிகாட்டு நெறிமுறை வகுத்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 3 மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்கள் பிரமாண பத்திரம் ஏதும் தாக்கல் செய்யாத நிலையில் அவ்வாறு தாக்கல் செய்யாத தலைமைச் செயலாளர்கள் இன்று நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி தமிழ்நாடு உள்பட எஞ்சிய மாநில தலைமைச் செயலாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தனர். பின்னர் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி, அனைத்து மாநில அரசுகளும் ஒரே மாதிரியான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளதாகவும் எத்தனை நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டது, எத்தனை நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது, எத்தனை பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை அட்டவணை வடிவில் தாக்கல் செய்தால் புரியும்படியாக இருக்கும் என கோரிக்கை விடுத்தார். அடுத்து வாதிட்ட விலங்குகள் நல ஆர்வலர் தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடையீட்டு மனுக்கள் அனைத்தையும் தனித்தனியாக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஆங்காங்கே தெருநாய்களுக்கு சிலர் உணவு வைக்கும் சூழலை காண முடிவதாக அதிருப்தி தெரிவித்தனர். அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பாக சில வழிகாட்டு நெறிமுறைகளை உத்தரவாக பிறப்பிக்க உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். பின்னர் வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தற்போதும் பல இடங்களில் நாய் கடிப்பது தொடர்வதாகவும் குழந்தைகள் பாதிக்கப்படுவது
வருவதாகவும் கூறினார். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் நாய்கள் கடிப்பதை தடுப்பது தொடர்பாக மாநில அரசுகள் தாக்கல் செய்துள்ள பதில் மனுக்களை ஆய்வு செய்த பின்னர் வழக்கில் கூடுதல் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அதுவரை உச்சநீதிமன்றம் வழங்கிய முந்தைய உத்தரவு தொடரும் என்றும் தெரிவித்தனர். மேலும் அனைத்து மாநிலங்களின் பிரமாண பத்திரங்களை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வழக்கறிஞர் திரு கௌரவ் அகர்வாலை நியமித்த நீதிபதிகள் வரும் புதன்கிழமைக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். தெருநாய்க்கடி வழக்கில் வரும் 7ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் அப்போது கூடுதல் வழிகாட்டு நெறிமுறைகள் உத்தரவாக பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பாஜகவின் எந்த சதித்திட்டங்களும் தமிழகத்தில் எடுபடாது என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் இன்று திருமண விழா ஒன்றில் பங்கேற்றவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் சதி செயலில் ஈடுபட்டு வருவதாக சாடினார். அதை தடுக்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு உரிய அவகாசம் தேவை என்று கூறிய திரு ஸ்டாலின் பதற்றத்துடன் இந்த பணியை செய்ய வேண்டியது இல்லை என்றார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு சந்தேகம் இருப்பதாகவும், ஆனால் பாஜகவின் பாதம் தாங்கியாக இருக்கும் எடப்பாடி திரு பழனிசாமி மௌனமாக இருப்பதாகவும் அவர் சாடினார். எல்லோருக்குமான பிரதமர் என்று தம்மை கூறிக்கொள்ளும் பிரதமர் திரு மோடி வாக்கு அரசியலுக்காக பீகாரில் நாடகம் நடத்தி வருவதாக திரு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். பீகாரில் பேசிய அதே கருத்தை தமிழ்நாட்டில் வந்து இவ்வாறு பேச பிரதமருக்கு தைரியம் உள்ளதா என்றும் அவர் சவால் விடுத்தார். தமிழ்நாடு எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய, தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தியிருக்கிறார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். 2021ஆம் ஆண்டு கொத்தடிமை அதிமுகவிடமிருந்து தமிழகத்தை மீட்டது போல அடுத்த ஆண்டு பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியிடமிருந்து தமிழகத்தை மீட்போம் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து தருமபுரியில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய பேருந்து நிலைய பணிகளையும், தடங்கம் பகுதியில் புதிய சிப்காட் வளாகம் அமைக்கும் பணிகளையும் திரு ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கான விதிமுறைகளை வகுப்பது தொடர்பாக வரும் 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தவேக தலைவர் திரு விஜய் நடத்திய பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கு திரு விஜய் தாமதமாக கூட்டத்திற்கு வந்ததே காரணம் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அரசியல் கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்கள் ஆகியவற்றுக்கு உரிய விதிமுறைகளை வகுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்கள் தொடர்பான விதிமுறைகளை வகுப்பது தொடர்பாக வரும் 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அதில் வரும் 6ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த அமைச்சர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் அரசியல் கட்சி கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களை நடத்துவது எப்படி, அதற்கு அனுமதி வாங்குவதற்கான வழிமுறைகள் என்ன, கூட்டத்தை ஒருங்கிணைக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, கூட்டம் நடத்தும் அரசியல் கட்சி தலைவரின் கடமைகள் என்ன என்பன உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு குறித்த வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ கடந்த 3 நாட்களாக கரூர் துயர சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் மற்றும் தவேக நிர்வாகிகள் உள்ளிட்டோரிடம் விவரங்களை சேகரித்து வருகிறது. சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்தில் இன்று விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை வழங்கிய அனுமதி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை அந்த கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டறிந்ததாக தெரிகிறது. தமிழக மீனவர்கள் 35 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டம் நம்பியார் நகர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த 31 மீனவர்கள் கடந்த 31ஆம் தேதி 3 விசை படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். நடுக்கடலில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படை 31 மீனவர்களையும், ராமநாதபுரம் மாவட்டம் நம்புத்தாளை பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்களையும் கைது செய்து அவர்களது 4 படகுகளையும் பறிமுதல் செய்தது. ஒரே நாளில் நாகை மீனவர்கள் 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
வாழ்வாதாரன்றது நாங்கள் மீன் பிடிக்க போயிட்டு வந்தால் தானே அது வாழ்வாதாரம், வராத வரைக்கு வாழ்வாதாரம்னு ஒன்று இல்லவே இல்லையே. அதனால் கண்டிப்பாக அவங்களோட குடும்பம், அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க, போட்டுக்காரங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஒரு போட்டு இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இதனிடையே மீனவர்கள் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மீனவர்களின் வாழ்க்கையும் அவர்களது வாழ்வாதாரமும் கடலுடன் பிரிக்க முடியாத வகையில் பின்னி பிணைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளவர், இலங்கை வசம் காவலில் உள்ள 114 மீனவர்களையும் 247 படகுகளையும் விடுவிக்க தேவையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மீனவர்களை விடுவிப்பதுடன் படகுகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, அண்டை நாடான இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காணாத பிரதமர் திரு மோடி தமிழர் நலனில் அக்கறை இருப்பதாக பேசுவதை இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் மீன்பிடி தொழிலுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், சிபிஎம் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுகவில் குடும்ப அரசியல் தலை தூக்கி இருப்பதாக முன்னாள் அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவிலிருந்து திரு செங்கோட்டையன் அதிரடியாக நீக்கப்பட்டார். கடந்த 6 மாதங்களாகவே கட்சிக்கு எதிராகத்தான் இருந்தார் என்றும், கட்சி விரோத செயலில் ஈடுபட்டதால் திரு செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ளார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் குடும்ப அரசியல் தலை தூக்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார். முடியாததை முடியும் என்று சொல்லி யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று எடப்பாடி திரு பழனிசாமியை அவர் விமர்சித்தார். தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம். இவருடைய அரசியலிலும் மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து தாம் ஒரே நிலைப்பாட்டில் இருந்து வருவதாக குறிப்பிட்ட திரு செங்கோட்டையன், அதிமுக வெற்றி பெற வேண்டுமென்ற நோக்கத்தோடு பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். பண மோசடி வழக்கில் தொழிலதிபர் அனில் அம்பானியின் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். எஸ் வங்கியில் பெற்ற 3000 கோடி ரூபாய் கடனை வேறொரு நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக மாற்றியதாக திரு அனில் அம்பானி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அதன்படி சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அனில் அம்பானியின் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 35 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்ததோடு ரிலையன்ஸ் குழுமத்தின் இயக்குநரான அசோக் குமாரை கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக 3000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இன்று முடக்கப்பட்டுள்ளன. மும்பையில் உள்ள அனில் அம்பானியின் பாரம்பரிய வீடு, அவரது அலுவலக கட்டிடங்கள், வணிக வளாகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் சிறந்த முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் திகழ்வதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது தற்போதுள்ள முதலமைச்சர்களில் நாட்டின் சிறந்த முதலமைச்சராக யாரை நீங்கள் கருதுகிறீர்கள் என்ற கேள்விக்கு திரு ஸ்டாலின் தான் என தேஜஸ்வி பதிலளித்தார். இதற்கு காரணம் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டை ஈர்க்கவில்லை என்றும், ஆனால் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துவதோடு வெளிநாடுகளுக்கும் சென்று திரு ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கிறார் என்றும் அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையால் காய்கறிகள் விளைச்சல் குறைந்து கத்திரிக்காய், அவரைக்காய் விலை கிலோ 200 ரூபாய்க்கு விற்கப்பட்டன. பீன்ஸ் 160, முருங்கைக்காய் 100, கேரட், வெண்டைக்காய், பீர்க்கங்காய் கிலோ 70 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதால் சாதாரண ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்த காய்கறி சந்தையிலேயே காய்கறிகள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதை அடுத்து சில்லறை விற்பனை கடைகளில் கிலோ 150 முதல் 230 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஒருநாள் கிரிக்கெட்டில் உலகக்கோப்பையை முதலில் வென்று சாதனை படைத்த இந்திய மகளிர் அணிக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி 39 கோடி 55 லட்சம் ரூபாய் அறிவித்துள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ 51 கோடி ரூபாயை ரொக்கப்பரிசாக அறிவித்துள்ளது. இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளங்களை 14 முதல் 18 வயதுடைய சிறுவர்கள் பயன்படுத்த முழு தடை கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, சீனா உள்ளிட்ட நாடுகளில் குழந்தைகள் அலைபேசியை பயன்படுத்த விதிக்கப்பட்டுள்ள தடையைப் போல நம் நாட்டிலும் தடை விதிக்க கோரிய மனுவை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இதேபோன்று தடை விதிக்க முயன்ற நேபாளத்தில் என்ன நடந்தது என்று தெரியும் தானே என கேள்வி எழுப்பியதுடன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழ்நாடை தொடர்ந்து கேரளாவிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. கேரளாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாளை தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார்.
உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் மக்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் புரிந்து கொள்ள வேண்டும் என இடதுசாரி கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. ராஜஸ்தானில் இந்தியாவின் மிகப்பெரிய கால்நடை திருவிழாவான புஷ்கர் கண்காட்சியில் 21 கோடி ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்ட அன்வால் என்ற எருமை மாடு திடீரென உயிரிழந்தது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தினமும் 30 வாழைப்பழங்கள், 250 கிராம் பாதாம், 5 கிலோ பால், 4 கிலோ மாதுளை, 20 முட்டைகள் மற்றும் உலர் பழங்கள் உணவாக வழங்கி வந்த நிலையில் திடீரென உடல்நிலை மோசமடைந்து எருமை மாடு உயிரிழந்தது. எருமைக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் அதை பருமனாகவும் கொழுப்பாகவும் காட்ட உரிமையாளர் பல மருந்துகளை செலுத்தியதே இதற்கு காரணம் என விலங்குநல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எருமை மாடு இறந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வைகை அணையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் 71 அடி உயரமுள்ள அந்த அணையின் நீர்மட்டம் 68.5 அடியாக சரிந்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு கடந்த 27ஆம் தேதி முதல் வைகை ஆற்றின் வழியாகவும், மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு பெரியாறு பிரதான கால்வாய் மற்றும் 58ஆம் கால்வாய் வழியாகவும் தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்துள்ளதால் நீர்வரத்து வினாடிக்கு 1649 கனஅடியாக உள்ளது. கோவை விமான நிலையம் அருகே நண்பருடன் காரில் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் கல்லூரி மாணவியும் அவரது ஆண் நண்பரும் நேற்றிரவு காருக்குள் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு மது போதையில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஆண் நண்பரை கடுமையாக தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை சேகரித்து 3 பேரின் அடையாளங்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 40 புள்ளிகள் உயர்ந்து 83,978 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 41 புள்ளிகள் அதிகரித்து 25,763 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 90,800 ரூபாயாகவும் 1 கிராம் 11,350 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து கிராம் 168 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாகிஸ்தான், வடகொரியா போன்ற நாடுகளை அணுகுண்டு சோதனை நடத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனை நடத்த உள்ளதாக ட்ரம்ப் அறிவித்திருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெருநாய்களுக்கு சிலர் உணவு வைப்பதை காண முடிவதாகவும் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் வரும் 7ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாஜகவின் எந்த சதி திட்டங்களும் தமிழ்நாட்டில் எடுபடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.